என்னடா நீதான் தோட்டத்துல நானும் தோட்டம் சாப்பிட இல்லையா நீ தின்னுக்கிறியா வயசு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் நான் ஒரே ஒரு பையன் ஆமா ஒரு பையன் இருந்த உடனே எங்க அப்பா பார்த்தாங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி இல்ல குட்டி போட்ட பையன் ஏதோ ஒண்ணு இவன் பார்த்து சன பண்ணி அடக்குறான் ஆமா வாங்கிட்டு சொல்லி தருங்க போ வாங்கடா ஓடுங்க சொல்லுங்க அப்படியா இருந்த உடனே என் முன்னாடி என்ன பண்ணா டெய்லி ஆட்டாட போறேன் டெய்லி நீங்க ஆட்டத்துக்கு போறீங்க ஊர் ஊரா போறீங்க கடமாயசமா சாப்பிடுறீங்க தோசை இட்லியா சாப்பிடுறீங்க நான் மட்டும் வீட்டுல கூழி தண்ணி குடிச்சு கிடக்குறேன் அப்படி என் முன்னாடி சொன்னேன் இதுக்கா பயப்படுறேன் ஊர்ரி வாய அப்படின்னா நேரா திருக்கோயிலூர் போனோம் போனீங்க திருக்கோயிலூர் பக்கம் அரகண்டநல்லூர் அங்க கமிட்டி பெரிய கமிட்டி அந்த கமிட்டிக்கு போயிட்டு 5 மூட்டை நெல்லு வாங்கணும் 5 மூட்டை நெல்லு வாங்குனீங்க நெல்லு வாங்கிட்டு வந்து வீட்டுல இறங்குனீங்க எத்தனை மூட்டை நெல்லு 5 மூட்டை நெல்லு வேஸ்ட் போட்டு குத்தி தோசை சுத்தி சாப்பிடுறீ அப்படின்னு சொன்னேன் என் முன்னாடி என்ன பண்ணா 5 மூட்டை நெல்லு வேஸ்ட் போட்டா குத்தனா 2.5 மூட்டை அரிசி ஆச்சு 2.5 மூட்டை அரிசி ஊற வச்சிட்டா யாரு உங்க பொண்டாட்டி சாமாத்தியத்துல 2.5 மூட்டை அரிசி 1 மூட்டை உளுந்து 1.5 மூட்டை வெந்தயம் ஆமா எல்லாத்தையும் ஊற வச்சு ருப்பி என் பொண்டாட்டி திறமையில மாமியா வரல கல்யாணம் பண்றாங்களா சீதனமா குடுத்துருப்பாங்கல்ல ஆமா அந்த வரல அதுக்குள்ள உனக்கு ஏன் வரல போ கைதா அதுக்குள்ள வரலுக்கு போகுது அது நாங்கதான் வரல போய்தான் லோல் போட்டு கம்ப்ளீட்டா மக்களா போயிடுச்சு திருப்பி அவரு என்ன பண்ணா என் முன்னாடி திறமையில 3 தோசை சுட்டாவர் 3 தோசை ஆமா 2.5 மூட்டை அரிசி 1.5 மூட்டை உளுந்து 1 மூட்டை வெந்தயம் உங்க பொண்டாட்டி சாமாத்தியத்துல 3 தோசை சுட்டாங்க வந்து வயலுக்கு வச்ச உனக்கு அவரு 3 தோசை சுட்டு என் முன்னாடி என்ன பண்ணா முன்னாடி பாக்குற எடுத்து வைடி தோசையா நான் நெல்லு எடுத்துட்டு வந்தேன் அரிசி கொடுத்த சொன்னேன் வெட்டி வாங்கிட்டு வந்தேன் உளுந்து வாங்கிட்டு வந்தேன் எனக்கு தோசையை சுட்டு வைக்காத அட்டைத்தாங்க எடுத்து இவன் முன்னாடி சொல்ற மாதிரியே சொல்றேன் என் முன்னாடி நான் சொல்றேன் இல்ல நீ சொல்ற ஐயோ அக்கா நீ தான் சொல்லிடுற அப்படி சொன்ன உடனே இன்னைக்கு உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் உனக்கு எனக்கு ஒரு போட்டி இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 தோசை யாரு தோக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை என்ன அப்படின்னு கேட்டேன் முன்ன யாரு ஊங்கொட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை ஊங்கொட்டுறாங்களோ 2 தோசை அப்படின்னா என் முன்னாடி என்ன நினைப்பு சொல்லிட்டா இவன் டெய்லி ஆட்டோட போறான் கம்யூனிட்டி டெய்லி ஆட்டோட போறான் இந்த கம்யூனிட்டி வாஜியார் போன் பண்ணுவாங்க தெரிஞ்சவன் போன் பண்ணுவான் வண்டி சவாரி ஓட்டுறதுக்கு போன் பண்ணுவான் இந்த கம்யூனிட்டி ஏன் ஜானா ஒட்டுருவான் தோசை ஒன்னா போடும் நம்ம 2ஆ போடணும் அப்படின்னு கறி அங்க சிரிக்குது பாரு அப்படின்னா என்ன பண்ணா நான் மட்டும் போய் கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டேன் என் முன்னாடி என்ன விட சாமாத்த மாட்டேங்குது ஆமா அவளும் என் பக்கத்திலே வந்து படுத்துக்கிட்டாங்க 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு அவளும் உன் கொட்டல நானும் உன் கொட்டல ஊர் சனம் பூரா கூடினாங்க என்னடா கெட்டுக்காரன் விட்ட முந்தா நேரத்து தோசைக்கு சண்டை விட்டாங்க 2 பேரும் ஆம்பளை சண்டை போட்டுட்டாங்க என்னமா பூட்டின கதை பூட்டினபடியா இருக்குது அவனு தோட்டி தலையாரி மனைக்காரர் ஆமா இவங்க 3 பேர்த்து போய் சொன்னாங்க தோட்டி தலையாரி மனைக்காரர் வந்து ஊரை சுத்தி தமிழ் போட்டு வந்தாங்க ஆமா கட்டியார முன்னாடி செத்து விட்டாங்க ஊர்ல ஜனங்களா வாங்க அப்படின்னு எல்லாம் தமிழ் போட்டாங்க கெட்டியார முன்னாடி செத்துட்டாங்க அப்படின்னு கெட்டிக்காரன் முன்னாடி செத்துட்டாங்க
பாதி அடுக்கு பால் வச்சுட்டு மீதி இது அதை விட பல பாட்டியா இருக்கு. ஏய் அப்படின்னு இந்த தோட்டி வந்து கழுவு சண்டை அப்படி எட்டி பார்த்தோம். நாங்க 2 பேரும் கம்மியாட்டி நானும் என் பொண்டாட்டி படுத்து எடுவேன். ஏன்டா எட்டி பாருங்க ஏன் கேக்குறது? என்னடா கேட்கிறேன்? ஏன்டா நொல்ல பையா? ஏன்டா தேவடியா பையா? பாருடா நாங்க படுத்துக்கு வந்த உடனே இவன் என்ன பண்ணா வந்து கழுவு சந்தையில எட்டி பார்த்தோம். ஏன்டா எட்டி பாக்குறன்னு கேட்டிருப்பா. நீ சொன்ன மாதிரி கேட்டிருப்பான். தோசை ஒன்னா போடுமே. என்ன போடுமே? பூங்கொட்டினா 1 தோசை 1. ஆமா. அப்படியே பல்லு கழிச்சு பத்துனேன். இந்த தோட்டி தலையாரு மனைகாரு 3 பேரும் 3 கட்டமாரி எடுத்து அருகால இட்டிக்கிறா மட்டும் கம்மியாட்டி என் மவனை நானும் என் 2 மாவன் நானும் விடிய 3 பேரும் கஷ்டப்படுறோம். இப்பதான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கதை வாங்கி வச்சிருக்கேன். ஏன்டா இடிக்கணும் ஏன் கேட்கறது கேளுங்க. கதவு மட்டும் 1.5 லட்சமா? ஐயோ இவன் என் கதை பிபி ஆகிட்டு இவன் ஏன் கேட்டுருப்பா. ஊங்கொட்டினா தோசை ஒன்னா போடுமே அப்படின்னு பல்ல கழிச்சு பார்த்துனேன். கதவை மட்டான்னு இடிச்சு உள்ள பூந்தாங்க. 2 பேருக்கு தூக்கிட்டு வந்து வாசல்ல போட்டு சின்ன மூலம் பெரிய மூலம் வச்சு வாங்குவாங்க வச்சு வாங்குறாங்க. சும்மா மட்டார் மட்டார் மட்டார்னு யாரு வார்த்தை பேச்சு வார்த்தை. ஊரு சனம் பூரா ஒன்னா கூட்டிட்டாங்க. சொந்தக்கார பந்தக்கார பூரா வராங்க. ஐயோ இப்பதான் 3 நாளைக்கு முன்ன பார்த்த கட்டி அங்காட்டான்னா இந்த தேவடியா போய் சொல்லாம செத்துட்டானு. பக்கத்தூர் தானே அக்கத்தூர் தானே கிடைக்காதோ டாடா ஏசிலையும் கார்லயும் பைக்லயும் கொல்லிக்காட்டு வையா ஓடியாராக முடியல. கொல்லிக்காடு தேய்ச்சி விட்டு தானே இந்த கேஜி எதுக்கு மருமாவை சேர்த்து விட்டா என்ன வந்து டிராக்டர்ல கூட்டு போ. எங்க மாமியா உனக்கு போன் பண்ணா சரி போ. இவன் எங்க மாமியாலே லைன் போட்டுருவான் பாருங்க. ஆமா அப்படின்னா என்ன பண்ணா இருந்த ஒண்ணு ஊர்ல இருக்கிற கேள்வி பூரா கூடிச்சு. என்னடா கேட்டுக்கிறேன் நல்ல பையன்டாடு யாரு எது சொன்னாலும் கோவப்பட மாட்டான். தங்கமான பையன் மாய்தான் இருந்து திடீர்னு செத்துட்டானே அப்படின்னு கேள்வி பூரா என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு மூக சிந்தி என் மேலேயே தொடங்குது. ஒரே கவுளு உயிரோடுதான் இருக்குது. ஏன்னா கம்மியாட்டி பையன் ஊர்னா தோசை ஒண்ணுடா அப்படியா இருந்த உடனே நான் என்ன பண்ணேன் பல்ல கழிச்சுட்டு படுத்துனேன். 2 பேர்த்து என்ன பண்ணாங்க ஒரே பாறையில கட்டி தூக்குறாங்க. சுடுகாட்டுக்கு தூக்குறாங்க. ஆமா சுடுகாடு கிட்ட போச்சு பாட ஒரு கண்ணால திறந்து பார்த்தா 4 டிப்பரு கட்டை அடிக்கிறது. ஐயோ இது எங்களை கொளுத்து தோட்டது எனக்கு தெரியல. எங்களை 2 பேர்த்தையும் அந்த கட்டை மேல அடுக்கி ஒரு தோசை போட எலி விட்டாட்டம் குறுக்க ஓடிட்டு கிடைக்குது. அப்படியா என்ன வந்து பாவம் வேலை வேலைக்கு போய் நிக்கிறான் பாரு. அப்படி 2 பேருக்கு ஒரே கட்டில வச்சு ஒரே நீ போய் உட்கார போற லைட் மாத்தி விட்டேன். அப்படியா 2 பேர்த்தையும் ஒரே கட்டில வச்சு ஒரே பாடையை தூக்கிட்டு வந்து ஒரே கட்டில அடிக்கி. ஆமா வச்சு உடனே ஊர் சனம் பூரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமா கட்டில அடிக்கிற உடனே வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி இவன் அடுக்காத விட மாட்டான் பழகுது. அங்க இருந்தது யாரு தோட்டி தலையாரி மனைகர் 3 பேரு மொத்தம் 3 பேரு. ஒன்னு சொல்லி தப்பு இல்லடா. இந்த ஊரு கோயிக்காரு பண்ணுது ஒண்ணு அரியா பையனாச்சான்னு 2 பிளேட் வைக்கிறாங்க இவனுக்கு. எங்களுக்கு எல்லாம் ஒரு பிளேட்டு இவனுக்கு 2 முட்டை. அப்படியா இருந்த ஒண்ணு சரி எதுல விட்டேன் கட்டி எடுத்து அடிக்கிட்டாங்க. அடிக்கிட்டு ஊர் சாணம் பூரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்து யாரு தோட்டி தலையாரி மனைகர் 3 பேர் தான் இருந்தாங்க. அவங்க 3 பேரும் போட்டி போடுறான். எப்படி போட்டி போடுறான்? கெட்டிக்காரன் இருக்குது 1 ஏக்கர் நிலம். எப்படியா நல்லபையா 1 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தை என் மேல எழுதுரு நான் கொல்லி வச்சிடறேன். அதுக்கு மேல வச்சே நீதானே அடிப்போம் போறது
எனக்கு விற்க அந்த போறாரு ஆமா ஏன்டா சோடமியா வித்து புட்டா அப்புறம் எங்கடா இருந்தீங்க எல்லாம் வாங்கிருந்தேன் அப்படியே இருந்த உடனே இருந்தது 3 பேரு இவனு 3 பேரும் போட்டி போட்டிட்டு தந்தத்தை கொளுத்தி முன்ன என் கட்ட வரல வந்து வச்சான் அப்படிதான் கட்ட வரல வைக்கிறாங்களா என்னடா சாவுடா சொல்றது தப்புனாச்சும் ஊன் கொட்டினா ஒரு சரி அதுக்குதான் கம்மன் இருந்தேன் என் கட்ட வரல வச்சான் சுருக்குன்னுச்சு எப்பா இனிமே நம்ம உயிர் தப்பாது கட்டியில கொளுத்திருவானுவா அப்படின்னு எகர்னா கட்டி விட்டு எனக்கு ஒண்ணுன்னு எகர்னா என் மொண்டாட்டி எனக்கு பின்னாடி எனக்கு 2ன்னு எகர்னா ஆமா அங்கிருந்து எத்தனை பேரு 3 பேரு தோட்டி தலைவர் மனைகாரன் 3 பேரும் ஓட்டம் என்னடா ஆம்பளை போன ஏஞ்சி 1ன்னு குதிக்குது பொம்பளை போன ஏஞ்சி 2ன்னு குதிக்குது பொம்பளை போன ஏஞ்சி 2ன்னு குதிக்குது எப்ப இது சுடுகாட்டு பேச்சா சட்டங்குது அவனு பிடிச்சானு ஓட்டம் ஆமா அவனு ஓட நான் ஓட அவனு ஓட வீட்டுல போய் பார்த்தா என்ன நடக்குது ஊரா ஓடி காஞ்சி போகிற சூத்து கதை தண்ணியில அங்க வீட்டுக்கு போனா என்னடா நடக்குது சரி 3 நாளா பட்டின கந்தமே இந்த தோசை சாப்பிடலான்னு போனா இந்த எழுகு வந்து என் பக்கம் திண்டு போட்டு அதுல இருந்து பசுவோட வந்து இந்த ஊர்ல தான் கோழிக்கறி 5 பிளேட் இது கோழிக்கறி சாம்பார் ரசம் முட்டை அவர் வடை பாயாசம் காலியா இட்லிக்கு வடை பாயாசம் போடுறாங்களாண்ணா தோசை தின்னு